தரும் பாசம் வெளியில் தெரியாதே, வார்த்தைகள் போதாது அதன் ஆழம் பேச. முதல் நண்பன் நீயே, முகிலாய் அணைத்தாயே, எப்போதும் மனதில் நீ தூணாய் நின்றாயே. உழைப்பின் அடையாளம் யாரென்று என கேட்டார், உன் பேர் சொல்லாமல் மனதாராதே. உயரம் தொடும் கனவை எனக்குள்ளே விதைத்தாயே, துணையாய் நீ நின்றாயே. அப்பா அப்பா என் தங்க அப்பா, உன்ன விட்டா எனக்காரு அப்பா. அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம், அப்பாவும் தியாகத்தை மிஞ்சிடுமா. உங்களுக்கு பேபி வந்து சர்ப்ரைஸாக யார் அனுப்பியிருப்பாங்க? யார் அனுப்பிப்பாங்க? மகள் தான் இந்த வேலை செய்ய வலிக்கு தேவை. மகள் வந்து மகள் இல்லையே, அப்படி யாரும் அனுப்பலையே. சொன்னதானே அந்த சாக்லேட்டு தருவேன். சரியா சொன்னேன். நான் சொல்கிறேன் பிடிக்கும் போட என்ன மகன் 2 பேர் அவங்க இங்கே அவங்க செய்கிறாங்களா, மகன் செய்கிற மகன் மகன் எங்கே இருக்கிறாங்க? மகன் எங்கே இருக்காங்க? மகன் தான் இதாக அந்த ஒரு ஆள் இருக்குது, ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் அங்கே மொட்டாளுக்கு போயிருக்காரு, வந்து கொண்டிருக்காரு. வேறு யாரும் யோசிச்சு பாருங்க, உங்களோட வைஃப் செய்திருக்க மாட்டாங்களா? வைப்பும் செய்யலாம், அவள் சொல்லியது அவள் எனக்கு தெரியாமல் உடுப்பட்டு வைக்கிறவ தானே. அப்படியா அந்த மாதிரி எல்லாம் செய்து அப்பவே நடந்திருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியாம பல விளையாட்டுகள் என்ன உடுப்படுத்தி வைக்கிறது எனக்கே தெரியாம தான் இருந்தேன். இதுவும் அவங்க தான் யாருக்கோ பிளான கொடுத்து செய்திருக்காங்களோ தெரியல. இதுவும் எனக்கு தெரியல, கண்டுபிடிங்க பாப்போம் கடைசியில் யாரா இருக்கும். யாரா இருக்கும் கடைசியில் ஒரு ஒன்று வரும் தானே. ஓப்பன் பண்ணி பாருங்க என்ன விஷயம் பார்ப்போம். என்ன உங்களை பிடிச்ச சாமான் வந்திருக்கும், அதை வச்சு நீங்கள் சில என்ன கண்டுபிடிக்கலாம். தெய்வங்கள் எல்லாம் தோற்று ஜீன்ஸ் எல்லாம் ரெடிமேடாக வந்திருக்கின்றபடியா சரி, இப்போ கண்டுபிடிங்க யாரா இருக்குன்னு. யாரு? கிருஷ்ணாந்தா. கிருஷாந்தன் அது ஒரு மகன், அவர் பூனார் இருக்கு. அவங்களோட மகன் எத்தனை பிள்ளைங்க? 2 மகன், ஒரு மகள். எல்லாம் மகள் ஏற்பாடுனா இந்த ஏன்னா அவெல்லாம் செய்யணும் புரிஞ்சு கொண்டு அவள் மகள் வைஃப் எல்லாம் இருக்கிறாங்க. யாரா இருக்கும்போது ஒரு ஆள் யூஸ் பண்ணிடுறாரு. நான் மகளாக தான் சொல்லுவேன். இந்த மகளை தான் சொல்றீங்க. பிள்ளையா இருந்தா விளையா இருந்தால் நான் பாட்டு படிப்பீங்களா? அப்போ அதெல்லாம் செய்யணும். டான்ஸ் டான்ஸ் இருந்தால் சும்மா குளிச்சு காட்டலாம். நான் டான்ஸ் ஆடுறேன்னா இந்த வயசு நின்று ஆடணும். ஆடணும் என்ன அவன் ஆடத்தான் ஆடுவீங்க. ஆடினா தான் ஆடினேன். சேர்ந்து ஆட வந்து ஆண்டி ரெடி ஆடுறதுக்கு டான்ஸ் சேர்ந்து ஆட வந்து நீங்க ஆடணுமா? தன்னோட இதில் சேர்க்கிறார். என்ன செய்யறேன் நாங்கள் என்னோட ஆடுறாள் அவன் ஆசை என்ன அதானே, நாங்கள் அதை நிறைவேற்றணும். ஓமா பார்த்தீங்களா? சரி சரி, அது பிரச்சனை இல்லை. பை பை. சரி, ஹாப்பி பர்த்டே. அப்பாண்டு தான் வந்திருக்கு. அப்பா அந்த மகள் தான் மகளா? சரி, இன்னொரு கிஃப்ட்டும் இருக்கு. ஆன்டிக்கு வாங்க. அனுப்பி வாங்க. எல்லாம் இவங்க ஏற்பாடுகள் தான். இதை வாங்கி வைங்க என்ன தங்கச்சி. ஓபன் பண்ணி பாருங்க. பிறந்த நாள் பரிசு, கணவருடைய அன்பு பரிசு. உங்களுக்கே தெரியாத சர்ப்ரைஸ் என்ன? எனக்கே தெரியாம உனக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கே வருந்திருக்கு பரிசு. அப்பா இது யார் அப்பா வாங்கினது? இந்த கிஃப்ட்
என்ன போட்டு பார்க்கவே போட்டு பார்க்கணும் டான்ஸ் வேறு ஆடணும் என்ன சாரி எடுத்துட்டு வாங்க அது மட்டுமே ஆண்டி யார் எடுத்து அங்கெல்லாம் ஜீன்ஸ் எல்லாம் ரெடிமேடாக இருக்கு போகிற காலெல்லாம் போட்டு கேட்கலாம் பட்டுவோம் பாருங்க இன்னொரு பிள்ளையும் வந்திருக்காதையும் பாருங்களேன் என்னென்ன பிரிச்சு பிரயோஜனம் இல்லை அப்போ டான்ஸ் எல்லாம் ஆடலாம் உண்டாய் கணக்கு பண்ணணுமா இல்லை சரியா நீங்க பிறகு கட்டு அதுதானே சொல்ல தேவையில்லை என்ன ஓகே அங்கே இது இந்த சர்ப்ரைஸ் உங்களுக்கு செய்தது உங்களோட 3 பிள்ளைகளும் சேர்ந்து தான் செய்யுங்க நீங்க மகள் தான் நான் சொன்னீங்க மகள் தான் முன்முறமாக இருந்தாள் இவங்க அறுபது இப்படி அவங்க பிஸியாக இருப்பாங்க இது மகள் தான் என்ன எதிர்பார்க்குறேன் அவளோட தலையில் போட்டு இப்போ 3 பேரும் ரைட் 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 அவன் தலையில் புகுந்து 3 பேரும் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்க கெஸ் பண்ணது சரி ஓகே 3 பேரும் சேர்ந்து தான் இதை அனுப்பி விட்டவங்க சந்தோஷமா சரியான சந்தோஷம் 2 மக்கள் எனக்கு செய்யக்கூடாது சந்தோஷப்படுத்தாம நான் வேணாண்டு போயாண்டி இருந்தேன் அதாங்க இப்படி ஒரு அவங்க 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூட நான் இன்றைக்கு இப்போ நாளைக்கு இருக்கணும் இல்லையோ அவங்க சந்தோஷப்படுறாங்க நான் சந்தோஷப்படுறேன் ஓகே அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க சூப்பர் சூப்பர் நான் 3 பேருக்கு நன்றியை நான் பெற்ற நான் எனக்கு இந்த பிள்ளைகள் செய்தது எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன் சந்தோஷம் இதை விட என்ன சந்தோஷம் இதை விட என்ன சந்தோஷம் இதுதான் முக்கியம் சந்தோஷம் பண்ற இதெல்லாம் இதெல்லாம் இருக்கு வேற அதுல காசு போனமோ அதெல்லாம் அடுத்த எவ்வளோ காசு உழைச்சிக்கணும் இவ்வளோ காசு உண்மைதான் நீங்க இதே போல எப்பவுமே ஹாப்பியா இருக்க வேணும் வந்து எங்களோட ஹாப்பி சர்ப்ரைஸ் சார்பா வாழ்த்துக்கள் சந்தோஷம் வாழ்த்துக்கள் அங்கள் வாழ்த்துக்கள் என்றும் நிலையோடு நீடுடி 100 வருஷத்துக்கு நீடுடி வாழணும் வாழலாம் சொல்லலாது குறிப்பிட்ட காலத்துல 107 வயசு தாத்தா தந்த வேலையில செய்து வந்திருக்காரு நீடுடி வாழணும் மீண்டும் நான் வாழ்த்துக்கிறேன் ஓகே 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 பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு அடவாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு பச்சை கிளிகள் தோளோடு பட்டுக்குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் அந்த விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம் அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம் வெயிலின் சுத்தம் ஆனந்தம் மழையின் சத்தம் ஆனந்தம் அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம் வாழ்வில் நூறானந்தம் வாழ்வே பேரானந்தம் பெண்ணை அறையெழுதும் சுயசரிதம் அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள்